நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன். அதே நேரம் அக்கிரமம், அராஜகம், அட்டூழியம் பண்றவன்லாம் நல்லா தான் இருக்கான். நான் நல்லவனா இருந்து என்ன பயன்? நானும் அவனை போல நடக்க போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இப்போ தீய செயல் செய்த போதும் நல்லா இருக்கிற கெட்டவன் எல்லாம் ஏற்கனவே செய்த நல்வினை பயனைத்தான் இன்பமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ செய்யும் தீய வினையை பல பிறவிகள்ல துன்பமாக பிறந்து அனுபவிப்பான். நாம ஏற்கனவே செய்த தீவினையாலதான் இப்போ நல்லவனா இருந்தும் கஷ்டப்படுறோம். அந்த வினை பயனை அனுபவிச்சு கழிச்சிடணும். அதை விட்டுட்டு அடுத்தவனை பார்த்து கெட்டு போறதோ, இல்ல நமக்கு ஒருத்தர் மூலமா நாம செய்த தீவினை பயனை துன்பமா கொடுத்தாரு அவனை பழி வாங்கும் உணர்ச்சியோட இருந்தாலோ நடந்தாலோ அது மறுபடியும் பாவமாகி அதை கழிக்க ஒரு பிறவி எடுக்கணும். கோமதி, நீதான் எப்பவுமே என் கூடயே இருக்கிய, எனக்கு என்ன கவலை? நான் துன்பத்தை அனுபவிச்சே கழிச்சிடுறேன்.